வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 18. மிட் டர்ம் எக்ஸாமோட ஷெட்யூல் வருது. நான் இப்போ கிளாஸ் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை சொல்ல போகிறேன்னு ஹென்ரி சொல்கிறான். நான் வேற மேக்ஸ் நல்லாவே பண்ணலன்னு பேக்கி சொல்கிறா. எனக்கு அது பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணியிருக்கேன்னு ஆனியா சொல்கிறா. பேப்பர் கொடுக்குறாங்க. ஆனியா 13, டேமியனும் பார்க்குறான். அவன் 91. ஃபெயில் ஆனதுனால ஆனியா ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுறா. நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படிக்கிற பையனோட மைண்ட் ரீட் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிருவேன்னு சிரிக்கிறா. ஃபெயில் ஆகிட்டு உனக்கு என்ன சிரிப்புன்னு ஹென்ரி சொல்கிறான். ஆனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நிலாவை பார்க்குறா. என்ன மிஸ்டர் மூன் ஃபுல்லாக இருக்காரு. வீட்டுக்கு போனதும் அப்பா அப்பா மிஸ்டர் மூன் எப்போ மறைவாருன்னு கேட்குறா. அம்மாவாசையா, அது இன்னும் 2 வீக்ஸில் வரும்னு சொல்கிறான். சரி நம்ம மிட் டர்முக்கு படிக்கலாமான்னு ஹீரோ கேட்குறான். நான் என்னத்தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மிஸ்டர் மூன் இல்லைன்னா என்னால் யாரோட மைண்டையும் ரீட் பண்ண முடியாது. அந்த டைமில் மிட் டர்ம் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறா. அப்போனா நான் நிஜமாவே படிக்கணும். என்ன பண்ணுறது மிஸ்டர் டாக்கி, எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஃப்யூச்சரை பார்த்து கொஸ்டின் பேப்பரை சொல்லுன்னு சொல்கிறா. ஆனால் நைட் உள்ள சாப்பாடை காட்டுது. ஏய் இன்னைக்கு நல்ல டின்னர்னு சொல்கிறா. அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறா. மார்னிங் எந்திரிச்சதும் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஏய் நான் படிக்கலை நேற்று. கவலைப்படாத ஆனியா, இன்னைக்கு லீவு தானே ஹீரோ சொல்கிறான். என் தம்பி ஆனியாவுக்கு சொல்லிக் கொடுக்க வர்றதா சொல்லியிருந்தான்னு யோர் சொல்கிறா. யூரியும் வாரான். இதான் என் தம்பி யூரின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா யோர். ஹாய் அங்கிள்னு ஆனியா சொல்கிறா. வீக்கெண்டுக்கு வேலைக்கு போகாமல் இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு யோசிக்கிறான். ஆனியா அவன் மைண்ட் ரீட் பண்ணுறா. என் சிஸ்டரை எனக்கு பிடிக்கும், என் சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும், என் சிஸ்டர் அப்படி இப்படின்னு மைண்டு ஃபுல்லாக ஓடுது. எனக்கு பிரேக் வேணும்னு ஆனியா சொல்கிறா. டீ குடிச்சிட்டு படிங்கன்னு யோர் சொல்கிறா. நீ நல்லா படி ஆனியான்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். இவன் என் அக்காவை என் கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாளா. இந்த குட்டி பிசாசுக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்கறது. கஷ்டமான கொஸ்டின் கேட்கறா. ஆனியா மைண்ட் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிடுறா. நீ இப்படி ஆன்சர் பண்ணனா நான் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை போலன்னு சொல்கிறான். அங்கிள் எனக்கு டெஸ்ட் வைங்கன்னு சொல்கிறா. நான் எக்ஸாமில் போய் சீட் பண்ண முடியாதுன்னு ஆனியா யோசிக்கிறா. யூரி என்னோட ஆசை இவளை இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறது தானே யோர் சொல்கிறா. இவளை நல்லா படிக்க வைன்னு சொல்கிறா. சரின்னு யூரியும் சொல்கிறான். நான் நல்லா படித்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கணுன்னு ஆனியா சொல்கிறா. என்னது எங்கள் அக்காவை ப்ரொடெக்ட் பண்ண தான் படிக்கிறாளான்னு யூரி சந்தோஷப்படுறான். அப்புறம் ஆனியாவும் படிக்கிறா. ரொம்ப நேரம் படித்தனால ஆனியாவுக்கு போர் அடிச்சிருது. இதை யூரி நோட்டீஸ் பண்ணிவிட்டு உனக்கு படிக்க பிடிக்காதவன்னு கேட்குறான். ஆமாம் உங்களுக்கு எப்படின்னு கேட்குறான். நான் என் சிஸ்டருக்காக படித்தேன், அவளை காப்பாற்ற தான் படித்தேன், அப்புறம் அவளோட ஹெல்த்துக்காக பயோ கெமிஸ்ட்ரி படித்தேன்னு சொல்கிறான். உன்னாலையும் முடியும், நீ நினச்ச இந்த உலகம் உன் காலுக்கு கீழே தான் இருக்கும்னு சொல்கிறான். எஸ் சார்னு சொல்கிறா. தேவையில்லாதெல்லாம் கற்றுக் கொடுக்காத யூரின்னு யோர் சொல்கிறா. ஒரு வழியாக முடிஞ்சது. இப்போ கிராமர்னா என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கன்னு யூரி சொல்கிறான். ஆமாம் கிராமர்னா என்னன்னு ஆனியா கேட்குறா. ஐயோ ஆளை விடு, உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நானாச்சும் படிப்பேன். டாய்லெட்டை பிடிச்சி ஜெயிலில் போடுற வர நான் ஓய மாட்டேன்னு போகிறான். நான் செஞ்ச பிஸ்கெட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகிட்டேன்னு யோர் சொல்கிறா. அப்புறம் திரும்பி வந்து பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வெளியே போய் வாமிட் பண்ணுறான். டாகியும் பிஸ்கெட் சாப்பிடுது. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் டாகி மயங்கி கிடக்கிறத பார்க்குறான். ஆனியா படிச்சுட்டு இருக்கான்னு யோர் சொல்கிறா. ஆனால் அவள் படிச்சுட்டு இருக்கிறது இந்த மிட் டர்ம் எக்ஸாமுக்கு வராது, எக்ஸாம் டேயும் வருது. எனக்கு எக்ஸாம் நினச்சி பயம் இல்லை, ஏன்னா நான் நல்லா படிச்சுட்டேன்னு ஆனியா சொல்கிறா. எக்ஸாமும் முடியுது. மேக்ஸில் எனக்கு 80 தான் வரும்னு நினைக்கிறேன்ட்டு கொஞ்சம் பசங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஃப்யூச்சரில் இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக கூட ஆகலாம். ஸோ அவங்க டெஸ்ட் பேப்பரை லாக்கரில் வைக்கிறாங்க. எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரில. எப்படியாச்சும் நான் ஆனியாவை ஸ்டெல்லர் ஸ்டார் வாங்க வைக்கணும். அவள் என்னத்தான் நல்லா எழுதுனேன்னு சொன்னாலும் எக்ஸாம் நல்லா எழுதலைன்னு தெரிஞ்சிருது அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனியாவோட டெஸ்ட் பேப்பரை மாற்றி வைக்க வரான். அங்கே இன்னொருத்தனும் ஸ்பை மாதிரி இருக்கான். யார் இவன், எதுக்காக வந்திருப்பான்னு ஹீரோ யோசிக்கிறான். இது எப்படி அப்படின்னு குட்டிக்காரனெல்லாம் அடிக்கிறான். சடனாக அங்கே செக்யூரிட்டிலாம் வராங்க. அவங்ககிட்ட இருந்து அசால்ட்டாக தப்பிக்கிறான். என்ன இந்த செக்யூரிட்டிக்கு இப்படியா கண்ணு தெரியலன்னு பார்க்குறான். அங்கே இருந்த டோரை உடைக்கிறான். என்ன இவன் திருட வந்தானா இல்லை எதுக்கு வந்தானே தெரியல. இவன் பேப்பர் மாற்றி வைக்க தான் வந்திருக்கான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறான். ஒளிஞ்சு போகிறேன்னு அங்கே இருந்த ஒரு சிலையை தள்ளி விட்டுட்டான். அங்கே இருந்த செக்யூரிட்டி யார் நீங்கன்னு கேட்குறான். என்னையே தெரியலையா, நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ப்ரௌனு, என்னைய தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்கிறான். உங்கள் ஐடி கார்டு காட்டுங்க, அப்போ தான் உள்ளே விடுவேன், இல்லைன்னா போலீஸை தான் கூப்பிட்டுருவேன்னு சொல்கிறான். அவன் மாட்டினா நானும் சேர்ந்துல மாட்டுவேன்னு ஹீரோ ஒரு ஃபேக்கான ஐடி கார்டை ரெடி பண்ணுறான். மிஸ்டர் ப்ரௌன் இது உங்கள் ஐடி தானே, கீழே போட்டுட்டீங்கன்னு கொடுக்குறான். இல்லையேன்னு சொல்கிறான். இது இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் என்னோடது தானே வாங்குறான். இப்போது கையில் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இவன் இப்படி கையில் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கான்னு பார்க்குறான். அதில் இருக்கிறது டேமியன் அப்புறம் அவனோட அண்ணாவோட ரெஜிஸ்டர் நம்பர்னு பார்க்குறான். அப்புறம் லாக்கர் கிட்ட போயிட்டு கையில் உள்ள நம்பரை டைப் பண்ணுறான். அது தப்பு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போகிறான். இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமே இல்லை, கேவலமாக சமாளிக்கிறான்னு ஹீரோ நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணதும் ஹீரோவை அடித்து மயக்க அடைய வச்சுட்டு டேமியன் பேப்பரை மாற்றுறான். நான் டாய்லெட்டை விட நல்ல ஸ்பைன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருந்து எரிச்சதும் பார்க்குறான். என் பெருமையை யாருக்காச்சும் சொல்லணுமே அப்படின்ட்டு ஒரு ஆட்டோகிராஃப் இங்கே போடலாம்னு பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அப்படி போட்டால் நீ மாட்டிப்பேன்னு சொல்கிறான். தென் ஒன்றும் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ விட்டுருங்கன்னு பயப்படுற மாதிரி ஹீரோ நடிக்கிறான்.
யார்கிட்டையும் சொல்ல மாட்டியா, எல்லார்ட்டையும் சொல்லு, அப்போ தான் நான் ஃபேமஸ் ஆவேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் போன அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு பேப்பர்ஸை பார்க்குறான். டேமியன் அப்புறம் அவனோட அண்ணன் எழுதின ஆன்சர்ஸை தப்பாக போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட பிஸ்னஸ் எனிமியாக இருக்கும்னு நினைக்கிறான். டேமியன் இந்த ஸ்கூலை விட்டு போனாலும் என் மிஷின் ஃபெயில் ஆயிரும்னு அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லேயே ஹீரோ கரெக்டான ஆன்சரை எழுதுகிறான். அப்புறம் ஆனியாவோட பேப்பரை தேடுறான். ஆனியாவோட பேப்பரை பார்த்துட்டு ஆனியா இந்த ஆன்சரை எழுதியிருக்கான்னு ஆன்சரை சேஞ்ச் பண்ணாமே வந்துடுறான். ரிசல்ட்டும் வந்துட்டு டேமியன் 11th ரேங்கில் இருக்கான். பாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெல்லர் ஸ்டார் கிடைக்கும்னு சொல்கிறான். பேக்கி 47th ரேங்கில் இருக்கான். ஆனியாவை பார்க்குறாங்க, அவள் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டா, கண்டிப்பாக ஃபெயில் ஆகிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்பாவோட மைண்டை ரீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறா. 213வது ரேங்கில் இருக்கிறா. அவளை கிண்டல் பண்ண முடியலேன்னு அவங்க போகிறாங்க. ஆனியா சிரிச்சிட்டே இருக்கா. அப்பா என்னையை பாராட்டுவாங்கன்னு சந்தோஷப்படுறா. இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியும் கேவலமாக சிரிக்கிறேன்னு டேமியன் நினைக்கிறான். பரவாயில்ல, நீ கம்மியாக மார்க் வாங்கினாலும் டிமோட்டிவேட் ஆகாமல் இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேக்கி சொல்கிறா. எல்லாத்துலேயும் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கான்னு ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல, எல்லா மார்க்கையும் கூட்டினா 100 வருதுன்னு யோர் சொல்கிறா. இவளை டிமோட்டிவேட் பண்ணால் கஷ்டப்படுவான்னு. பரவாயில்ல, நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறத மைண்ட் ரீட் பண்ணிட்டு சந்தோஷப்படுறா. என்னது, மிஷின் ஃபெயில் ஆகிட்டு என் பேமெண்ட் கேன்சல் ஆன்னு டேபர் டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நல்லா ஃபன்னாக ஜாலியாக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.